1991 நம்ம கர்நாடகா வாழ் தமிழர்களுக்கு பெரிய மனவழியான ஒரு நிகழ்வுகள் நடந்தது. அது என்ன அப்படின்னா, இந்த நதிநீர் பங்கீடு பிரச்சனையை அப்ப இருந்த முதல்வர் பங்காரப்பா அவருடைய நேரத்துல அதை சிலருடைய தூண்டுதல் பேர்ல அது கலவரமா மாறிச்சு. அந்த நிகழ்வுக்கு அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டுடைய ஆர்டர் ஆச்சு, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நஷ்டஈடு கொடுக்கணுங்கிறது. ஒரு உள்துறை அமைச்சகத்துல இருந்து எனக்கு தொடர்பு போறாங்க, இந்த மாதிரி கொஞ்சம் வாங்க பேசணும்னு போனா அவங்க சொல்றாங்க, ஒரு 91 கலவரத்துது ஒரு 500 பேருக்கு உண்டான பட்டியல் எங்ககிட்ட இருக்கு, அவங்கள நாங்க கண்டுபிடிக்க முடியல. சரி, உடனே என்ன பண்ணேன், இங்க இருந்து அந்த பட்டியலை கொடுங்கன்னு கேட்டு நான் சுற்றுப்பயணம் பண்ணேன். அப்போ எனக்கு தமிழ்நாட்டுல கொளத்தூர் மணியனா எனக்கு கொஞ்சம் உதவி பண்ணாரு அவங்களை கண்டுபிடிக்கிறது. அதுல ஆக ஒரு 24 பேரை நம்ம கண்டுபிடிச்சோம். இங்க மறுபடியும் முதலமைச்சர் கூட சதானந்தோட கூட பேசி 2.5 மணி நேரம் எனக்காக ஒதுக்குனாரு. ஆவணங்களை பார்த்த உடனே அவரு சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சியாளர்களுக்கு அவர் உத்தரவு போடுறாரு. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அந்த கோர்ட்டுடைய உத்தரவு பிரகாரம் எவ்வளவு அவங்க பரிந்துரை பண்ணியிருந்தாங்க அந்த நஷ்டஈடை வாங்கி கொடுக்கறதுல நம்ம வெற்றி பெற்றோங்கிறது ஒரு நிறைவா இருக்கு. கர்நாடக தமிழ் டிவி ஊடாக தங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நம்மளோட சிறப்பு விருந்தினர் யாருன்னு பாத்தீங்கன்னா என் ராமச்சந்திரன் அவர்கள். 1991 நடந்த காவிரி இஷ்யூ, இத்தனைக்கும் கர்நாடகாவில் நடத்தப்பட்ட அப்படிப்பட்ட ஒரு இஷ்யூ தமிழகத்திலயும் சரி உலகளவிலும் சரி யாருமே மறந்திருக்க முடியாது. அந்த காலகட்டத்திலிருந்தே கிட்டத்தட்ட 34 வருட காலங்களாக தன்னார்வத்தோடு தமிழர்களுக்கும் கர்நாடகத்தில் வாழும் கன்னடர்களுக்கும் அவர்களுடைய வாழ்வாதாரத்துக்கும் சரி அவங்களுடைய பல பிரச்சனைகளுக்கும் சட்ட போராட்டங்களை முன்னெடுத்து அதை வெற்றியும் பெற்று பல விருதுகளையும் வாங்கியிருக்கிறாரு. இவருடைய வாழ்க்கை என்ன, இப்போ இவர் என்ன செய்துட்டு இருக்காரு, இதெல்லாமே நம்ம டைரக்டா அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். காணொலியை முழுமையாக பாருங்க. வணக்கம். வணக்கம் சார். சார், இப்போ காவிரி இஷ்யூ பாத்தீங்கன்னா 1991 ஸ்டார்ட் ஆச்சு. அப்போல இருந்து இப்போ வரைக்கும் நீங்க தன்னார்வத்தோடு தமிழ் மக்களுக்கு இருக்கட்டும் கன்னட மக்களுக்கு இருக்கட்டும் எல்லாமே நீங்க தன்னார்வத்தோடு நிறைய போராட்டங்கள் நடத்திருக்கீங்க. இதுக்கெல்லாம் ஒரு தூண்டுதலா உங்களுக்கு என்ன சார் இருந்தது? எதன் அடிப்படையில நிறைய பேர் இருக்காங்க இல்லையா, ஏன்னா நிறைய பேர் இது ஒரு இஷ்யூ கடந்து போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாம நம்ம தான் முன்னிருக்கணும், நம்ம முன்னிருந்து நம்ம மக்களை நம்ம பாதுகாக்கணும், அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு நம்ம உதவி செய்யணும் அப்படின்னு உங்களுக்கு எதை பார்த்து அந்த ஒரு எண்ணம் வந்தது? எத்தனை ஆண்டுகளா இந்த மாதிரி போராட்டங்கள் நடத்திட்டு இருக்கீங்க? 1991 நம்ம கர்நாடகா வாழ் தமிழர்களுக்கு பெரிய ஒரு மனவழியான ஒரு நிகழ்வுகள் நடந்தது. அது என்ன அப்படின்னா, 91 இந்த நதிநீர் பங்கீடு பிரச்சனையை அப்ப இருந்த முதல்வர் பங்காரப்பா அவருடைய நேரத்துல அதை சிலருடைய தூண்டுதல் பேர்ல அது கலவரமா மாறிச்சு. அந்த கலவரம் மாறினதுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா, கர்நாடகாவை வாழ்ற தமிழர்கள் எல்லாம் தாக்குதலுக்குள்ளாகி நிறைய பெண்களுடைய மானபங்கமாகி இந்த மாதிரி பல பிரச்சனைகளுக்கு உள்ளான போது அப்போ சண்முக சுந்தரம்ங்கிறவரு கர்நாடகால தமிழ் சங்கத்துடைய தலைவராக இருந்தார். அவர் எனக்கு தாய் மாமா. அவரு வீட்டுலதான் நான் அப்போ அதிகமா இருப்பேன். அந்த நேரங்கள்ல கலவர நேரங்கள்ல நான் அவரோட சுற்றுப்பயணம் பண்ணேன். எங்கெங்க பிரச்சனை இருக்கு, என்ன பிரச்சனை இருக்குங்கிறது அது போகும்போது எனக்கு அது ஒரு மறக்க முடியாத ஒரு வழியாச்சு. அந்த நாட்டுல இருந்து நம்ம அப்போ ரோந்து பண்ணி போய் அங்க என்னென்ன பாதிப்புக்குள்ளா இருக்காங்களோ அவங்களுக்கு உண்டான தேவைகளை அந்த நேரத்துல இருந்து நான் பூர்த்தி செய்ய அவங்களோட இணைந்து செஞ்சது எனக்கு அந்த பொது வாழ்க்கையில ஒரு ஈர்ப்பு உண்டாச்சு. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த நிகழ்வுக்கு அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டுடைய ஆர்டர் ஆச்சு. சுப்ரீம் கோர்ட் ஆர்டர்ல இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நஷ்டஈடு கொடுக்கணுங்கிறது வந்தது. அந்த நஷ்டஈடு எப்படி கொடுக்கறதுங்கிறது சுப்ரீம் கோர்ட் அறிவுறுத்தல் பேர்ல கர்நாடக அரசு அவங்களுக்கு கொடுத்தாங்க. அப்போ அதுல இந்த நிகழ்வு நடந்து 21 ஆண்டுக்கு அப்புறம் சதானந்த கவுடா கர்நாடகாவுடைய முதலமைச்சரா பொறுப்பேற்கிறார். ஒரு உள்துறை அமைச்சகத்துல இருந்து எனக்கு தொடர்பு போறாங்க, இந்த மாதிரி கொஞ்சம் வாங்க பேசணும்னு போனா அவங்க சொல்றாங்க, ஒரு 91 கலவரத்துது ஒரு 500 பேருக்கு உண்டான பட்டியல் எங்ககிட்ட இருக்கு, அவங்கள நாங்க கண்டுபிடிக்க முடியல, சுப்ரீம் கோர்ட் உத்தரவு பிரகாரம் நாங்க அவங்களுக்கு நஷ்டஈடு வழங்கணும். சரி, உடனே என்ன பண்ணேன், இங்க இருந்து அந்த பட்டியலை கொடுங்கன்னு கேட்டு நான் சுற்றுப்பயணம் பண்ணேன். அதாவது அவங்க ஈரோடு, திருப்பூர், கோவை, கரூர் இந்த மாவட்டங்கள்ல இவங்க அந்த நேரத்துல பெங்களூர்ல சாம்ராஜ் நகர், மைசூரு, அப்புறம் அந்த பக்கம் கொடகு பக்கத்துல சில பகுதிகளில் இருக்கவங்களுக்கு பாதிப்பு உள்ளாச்சு.
மறுபடியும் அவங்க இந்த பிரச்சனைக்கு அப்புறம் அவங்க தமிழ்நாடு போயிட்டாங்க. அவங்கள கண்டுபிடிக்கிற வேலையில இறங்கினேன். அப்போ எனக்கு தமிழ்நாட்டுல கொளத்தூர் மணியனா வந்து எனக்கு கொஞ்சம் உதவி பண்ணாரு அவங்களை கண்டுபிடிக்கிறது. அதுல ஆக ஒரு 24 பேரை நம்ம கண்டுபிடிச்சோம். யாரு பாதிக்கப்பட்டவங்க, 91ல பாதிக்கப்பட்டவங்க வெளியூருக்கு அவங்க ஊருக்கு போயிட்டாங்க. அவங்க போனவங்களை வந்து நாங்க 21 ஆண்டுக்கு அப்புறம் கண்டுபிடிச்சோம். அதுல 24 பேரை வந்து நாங்க அவங்களுடைய ஆவணங்கள், இவங்கதான் ராமசாமி குப்புசாமின்னு அவங்கள நம்ம அடையாளப்படுத்தணும் இல்லையா, அதுக்காக அந்த ஆவணங்களை வந்து நம்ம அவங்கள்ட்ட சேகரிச்சுட்டு வந்து இங்க மறுபடியும் முதலமைச்சர் கூட சதானந்தரோட கூட பேசி 2.5 மணி நேரம் எனக்காக ஒதுக்குனாரு முதலமைச்சர். அது பெரிய விஷயம். அப்போ தமிழருடைய பிரச்சனையெல்லாம் நிறைய பேசணும் விரிவா. அந்த ஆவணங்களை பார்த்த உடனே ஒரு சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சியாளர்களுக்கு அவர் உத்தரவு போடுறாரு. அப்போ உள்துறை அமைச்சகத்துல இருந்து எனக்கு தினசரி தொடர்பு, விதான் சோதாக்கு நான் டெய்லி போவேன். எதுக்காக போவேன் அப்படின்னா இந்த ஃபைலுங்க மூவ்மெண்ட், அது எங்க போச்சு, ஃபைனான்ஸ் கிளியரன்ஸ் வாங்கணும், ஹோம் டிபார்ட்மெண்ட் கிளியரன்ஸ் வாங்கணும், அப்புறம் கலெக்டரேட்ல போய் அவங்க அந்தந்த மாவட்டத்துல இருந்தாங்களான்னு அந்த ஃபைலுக்கு இதுக்கு எல்லாம் அவங்க டேலி பண்ணி இவங்கதான் அப்படிங்கறது ஊர்ஜிதம் பண்றது. அந்த ஊர்ஜிதம் ஆனதுக்கு அப்புறம் 24 பேரு கண்டுபிடிக்கப்பட்டது. அப்போ இதுல மைசூர் நஞ்சன்கூடுல மாவட்ட கலெக்டர் அப்போ ஸ்ரீ வஸ்திரதன் இருந்தார். வஸ்திரதுங்கிறவரு மைசூர் கலெக்டர். அவரு தலைமையில நம்ம ஒரு நிகழ்ச்சி பண்ணி அந்த 24 பேரை நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா, அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அந்த கோர்ட்டுடைய உத்தரவு பிரகாரம் எவ்வளவு அவங்க பரிந்துரை பண்ணியிருந்தாங்க அந்த நஷ்டஈடை வந்து வாங்கி கொடுக்கறதுல அது நம்ம வெற்றி பெற்றோங்கிறது ஒரு நிறைவா இருக்கு. ஆனா அந்த பணத்தினால வந்து நம்ம இழந்ததை சம்பாதிக்க முடியாது. ஆனா அது ஒரு தாமதமானாலும் அந்த நியாயங்கிறது ஒண்ணு ஜெயிக்கணுங்கிறதுக்கு போராடணும். அது ஒரு மன நிறைவா இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த ஒகேனக்கல் பிரச்சனை. ஒகேனக்கல் பிரச்சனை மத்த ராஜ்குமார் கடத்தலானாரு, அவரு இறந்தாரு. இந்த நேரங்கள்ல எல்லாம் என்ன ஆச்சு அப்படின்னா எதுவுமே டார்கெட் பண்ண மாட்டாங்க. கன்னடரும் நம்மளும் ஒற்றுமையா இருக்கோம். நம்ம கன்னடருங்கிற போர்வையில சில விஷக்கிருமிகள் வந்து தமிழனை தாக்குதலுக்கு உண்டாக்குறாங்க. தமிழ மேல தாக்குதல் பண்ணி அவங்களுடைய பொருள் எல்லாம் வந்து அவங்க சேதப்படுத்துறாங்க. இத வந்து நம்ம வன்மையா கண்டிச்சு, நான் இப்ப சொல்ல போனோம்னா 91ல இருந்து 2014 வரைக்கும் நிறைய போராட்டங்கள் இது இந்த தமிழர்கள் மேல தாக்குதல் ஆகிறத நம்ம தடுக்கிறதுக்கு, நம்ம நல்லிணக்கத்தை வலுப்படுத்துறதுக்கு நிறைய பணிகள் செஞ்சோம். அப்போ வரைக்கும் எல்லாம் எத்தனை முதலமைச்சர் இருந்தாலும் எல்லாத்தையும் நம்ம சந்திச்சிருக்கோம். அதுல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு வந்து நம்ம புரிதல் பண்றோம். இந்த கன்னட அமைப்புகளை வந்து சந்திச்சோம். அப்போ வந்து கன்னடா தமிழ்னாவே வந்து ஒரு பெரிய விரோதி மாதிரி பார்த்தாங்க. அந்த நேரத்துல நம்ம அப்போ கைபேசி இல்லை, தொலைபேசி தான் தேடணும், அவங்க எங்க இருக்காங்க தேடணும், அந்த மாதிரி எல்லாம் ரொம்ப சிரமம். அப்போ நம்ம போய் அவங்கள நேர்ல எங்க இருக்காங்களோ சந்திச்சு பேசி அவங்க மனம் மாற்றம் பண்ணறதுக்கு நிறைய பணி செஞ்சோம். எப்படி மனம் மாற்றம் அப்படின்னா, இங்க கர்நாடகால வாழ்ற தமிழை வந்து உனக்கு எதிரி அல்ல, நம்ம வந்து ஒரு அண்ணன் தம்பி மாதிரி ஒரு சகோதர உணர்வுலதான் நம்ம வாழ்றோம். ஆனா வந்து நீங்க அதை வந்து தவறா புரிஞ்சுட்டு இருக்கீங்க. இதை உங்க பேரை சொல்லி எவனோ ஒருத்தன் தவறு பண்றான், அதுல என்ன ஆகுதுன்னா நம்மளுக்குள்ள விரிசல் பெருசாகுது அப்படிங்கிறத அவங்களுக்கு புரிய வச்சு அவங்க வந்து சரி நீங்க சொல்றது சரிதாங்கிற அந்த மனமாற்றத்தை கொண்டு வந்தோம். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா கன்னடா தமிழ்ங்கிற அந்த வேறுபாடு இல்லாம மகிழ்ச்சியா இன்னைக்கு அண்ணன் தம்பி மாதிரி இருக்கும். இது ஒரு பெரிய மாறுதல். அதுல வந்து நிறைய நஷ்டஈடு வாங்கி கொடுத்தோம். யாராருக்கு எந்தெந்த இடத்துல என்ன பாதிப்பாயிருக்கும். அப்போ வந்து இந்த உளவுத்துறை என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க யாரை கேட்டா சரியா இருக்கும் அப்படிங்கிற தகவல் வந்து சேகரிப்பாங்க. சேகரிச்சு அரசுக்கு கொடுப்பாங்க. இந்த அரசுக்கும் தமிழ்நாடு அரசுக்கும். அப்போ அந்த அரசே வந்து எங்க கூட தொடர்பு போறாங்க. இப்படியாக தான் வந்து நாங்க பொது வாழ்க்கையில வெற்றி பெற முடிஞ்சதுங்கிறது தெரிவிக்கிறேன். சரிங்க ஐயா, இது மட்டும் இல்லாம நான் இன்னொரு விஷயமும் கேள்விப்பட்டேன். பெங்களூர்ல வாழும் தமிழர்களுக்கா இருக்கட்டும் இல்ல கன்னடர்களுக்கா இருக்கட்டும், அவங்களுடைய வாழ்வு உரிமைக்காகவும் அவங்களுடைய வாழ்வாதார பொருளாதாரத்துக்காகவும் கன்னட தமிழ் ஹார்மோனி அண்ட் சோசியல் ட்ரஸ்ட்னு சொல்லிட்டு ஒன்று கிரியேட் பண்ணதான் நான் கேள்விப்பட்டேன். அதை எதன் அடிப்படையில் நீங்க உருவாக்குனீங்க, அது இன்னைக்கு என்னவா இருக்கு? அந்த கன்னடா தமிழர் நல்லிணக்கம் மற்றும் சமூக நற்பணி அறக்கட்டளை துவங்குறதுக்கு காரணமே முத நான் தான் துவங்கினேன் கர்நாடகால. அது என்ன காரணத்துக்காக துவங்கினா, இப்போ கொஞ்சம் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த நமக்குள்ள கன்னடா மற்றும் தமிழ் மக்கள் மத்தியத்துல விரிசல் உண்டாயிருக்கு.
பாமர மக்களுக்கு எதுவும் தெரியாது பாவம். இவன் மேல இருக்க ஆளு என்ன பண்ணுவான், அவன் அரசியலுக்காக நம்மள வந்து தூண்டி விட்டுட்டு கன்னடா தமிழ் பிரச்சனையை உருவாக்கி இல்லாத பிரச்சனையை பெருசு பண்ணி அவன் நம்மளுக்குள்ள ஒரு வேற்றுமையை கொண்டு வந்துடுறான். அந்த வேற்றுமையை வந்து நம்ம குறைக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட தான் வந்து கன்னடா தமிழர் நல்லிணக்கம் மற்றும் சமூக நற்பணி அறக்கட்டளைங்கிற ஒரு அமைப்பு துவங்கினால அதுக்கு நிறுவன தலைவர். இதோடைய நோக்கமே வந்து நம்மளுக்குள்ள வந்து அந்த ஒற்றுமையை வலுப்படுத்தணும் அப்படின்னு. அந்த நேரத்துல வந்து நான் கர்நாடகா அரசு தமிழ்நாடு அரசுக்கு எல்லாம் நிறைய கடிதம் போட்டேன். எதுக்காக போட்டோம்னா இப்படி ஒரு அமைப்பு இருக்குன்னு அவங்களுக்கும் தெரியணும். ஏதாவது பிரச்சனைனா நம்ம வந்து ஒரு பிளாட்ஃபார்மா ஒரு ரெண்டு அரசுக்கும் நம்ம ஒரு பாலமா இருக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல நான் நிறைய அதை செஞ்சு அவங்களை எல்லாரையும் சந்திச்சேன். எல்லா அமைச்சர்களாகட்டும் மறுக்கா உள்துறை அமைச்சராகட்டும் மறுக்கா தமிழ்நாட்டுல அதே மாதிரி இந்த மாதிரி சந்திக்கும் போது என்ன ஆகுதுன்னா இப்படி ஒரு விஷயம் இருக்கா அப்படிங்கிறது நிறைய பேருக்கு வெளியே வர ஆரம்பிச்சுது. அது வந்து எனக்கு அப்போ உங்களை மாதிரி மீடியாவை வந்து நான் முதல் நன்றி சொல்லணும். என்ன காரணம் அப்படின்னா அவங்க என்னுடைய எல்லா அந்த முன்னேற்றமான செயலையும் வந்து நல்லா வெளிப்படுத்தினாங்க. பிரிண்ட் மீடியா இருக்கட்டும் இது எலக்ட்ரானிக் மீடியா இருக்கும், அவங்க நல்லா ப்ரொஜெக்ட் பண்ணாங்க. அது அந்த ப்ரொஜெக்ஷனுடைய விளைவு என்ன ஆச்சுன்னா எல்லா பக்கமும் வந்து நல்லா ஸ்ப்ரெட் ஆச்சு. அது என்ன ஆகுதுன்னா நமக்கு அப்போ அந்த வலுவு ஜாஸ்தி ஆயிடுச்சு. அந்த வலுவுக்கு காரணமே மீடியா தான். அது நான் நன்றி சொல்றேன். அந்த மீடியா பண்ண உடைய வேலை மக்கள் பாக்குறாங்க இல்லையா, பேப்பர் டிவி. அப்போ என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு இப்படி எல்லாம் இருக்கா, நம்ம ஏன் அடிச்சுக்கணும் அப்படிங்கிற அந்த மனநிலைக்கு மாற ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு வந்து நான் அந்த அன்னைக்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுவேன். ஒரு இடத்துக்கு போனாலும் ஒரு பிரச்சனைக்கு காவல்துறை ஆகட்டும் இல்ல வேற யாராவது அதிகாரி பார்க்கணும் இல்ல வேற அரசியல்வாதி பார்க்கணும்னாலே வந்து அவ்வளோ எளிதா விட மாட்டாங்க. இல்ல நான் சொல்றது 91 இருந்து. அப்போ நாளடைவுல என்ன ஆச்சுன்னா அவங்க வந்து என்கிட்ட இப்போ நான் ஏதாவது ஒரு பிரச்சனைனா நான் இப்போ நேரில் யாரையும் போய் பாக்குறது ஏன்னா ஏதாவது ஒரு அன்பா கூப்பிட்டு பார்க்கணும்னு விருப்பப்பட்டால் வெளியே ஏதாவது பிரச்சனைனா நான் கைபேசியிலேயே கூப்பிட்டு யாரும் சம்பந்தப்பட்ட அதிகாரியோ இல்ல அரசியல் தலைவரோ அவங்க கூப்பிட்டு பேசுவேன். பேசிட்டு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குங்க கொஞ்சம் தீர்வு கண்டு கொடுங்கன்னா அது உடனே வேலை நடந்துடும். அதுக்காக தான் அந்த அமைப்பு ஆரம்பிச்சோம். அது நல்லா ஏங்கிட்டு இருக்குதுன்னா அதோடைய இப்போ அவசியப்படலை, அந்த அளவுக்கு வளர்ந்துருச்சு. அது ரொம்ப திருப்திகரமா இருக்கு.